ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது, அதாவது சக்தி வாய்ந்த ஒரு மாதமாக இந்த ஆடி மாதமானது இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அற்புதங்கள் நடக்க போகிறதா என்பதை நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறலாங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை பார்க்கறதுக்கு முன்னாடி, குல தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி மாதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பண்ணிடுங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எது வேண்டுமானாலும் நினைத்தது முழுமையாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் போது தமிழ் மாதங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதங்க. அதுவும் தெய்வ வழிபாட்டிற்கு, அம்மன் வழிபாட்டிற்கு, அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டுமல்லாமல் பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் சிறப்பான மாதமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை இந்த நாளில் நீங்க குல தெய்வத்தை மனப்பூர்வமாக வழிபட்டீங்கன்னா உங்களுடைய குடும்ப நலன் கருதி கண்டிப்பா நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இந்துக்களுடைய ஒரு சமய நம்பிக்கையாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. தமிழ் மாதங்களில் ஆன்மீகத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த மாதமும் இந்த ஆடி மாதங்க. இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டிற்கு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாத்தீங்கன்னா தலைமுறையாக பாதுகாத்து அருளும் தெய்வமாக குல தெய்வமானது இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் குல தெய்வத்தை பக்தியுடன் வழிபடுவது குடும்பத்தில் அமைதி, வளம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்க செய்யும் அப்படின்னு நம்பிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நம்பிக்கை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த ஆடி மாதம் எந்த நாளில் உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஏற்கனவே சொன்னது போல ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி அமாவாசை இந்த 4 தினங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள். இந்த நாளில் நீங்க வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்தால் இந்த நாட்களில் உங்களுடைய குல தெய்வத்தை நேரில் சென்று நீங்க வழிபாடு செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய குல தெய்வ படம் அல்லது மனதில் குல தெய்வத்தை நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். எந்த நேரத்தில் வழிபடணும் என்ற சந்தேகம் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குல தெய்வ வழிபாட்டிற்கு அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள பிரம்ம முகூர்த்த நேரம் உகந்த நேரமாக சொல்லியிருக்காங்க. அதே போல காலை 6 முதல் 8:30 மணி வரையிலுமே நீங்க வழிபாடு செய்யலாங்க. வீட்டில் எப்படி வழிபட வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேயர்களுக்கு வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டு குளித்து விட்டு சுத்தமான உடை அணிந்து குல தெய்வத்தின் படம் அல்லது விளக்கின் முன் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்யணும். அதற்கு பின்னாடி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பூக்களால் அலங்கரித்து தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல் அல்லது உங்களுடைய குடும்ப மரபுப்படி படையல் வைத்து மனமாற நீங்க பிரார்த்தனை செய்து வழிபடலாம். குல தெய்வத்தின் நாமத்தை நீங்க 108 முறை உச்சரிக்கணும். என்ன வேண்டிக் கொள்ளலாம் என்று கேட்கக்கூடிய நேர்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்காக வேண்டிக் கொள்ளலாம். திருமண தடை இருப்பவர்கள் கண்டிப்பா நீங்குவதற்காக வேண்டிக் கொள்ளலாம். குழந்தை பேருக்காக வேண்டிக் கொள்ளலாம். கல்வி வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, தொழிலின் முன்னேற்றம், பொருளாதார வளம், நல்ல ஆரோக்கியம் இது அனைத்திற்குமே நீங்க மனமாற வேண்டிக் கொள்ளலாம். முக்கியமா முன்னோருடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நீங்க வேண்டிக் கொள்ளலாம். இந்த வழிபாட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் குல தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் ஒரு விதமான அமைதி ஏற்படும், உறவுகள் வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமண தடை இருப்பவர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடை தடங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கிடும். குழந்தை பேரு நீங்க நினைத்தபடி கிடைத்திடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகலாம். கடன் சுமை ஏதாவது உங்க வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பா குறைந்திடும். தீய சக்திகளின் தாக்கங்கள் விலகிடும். குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வளமும் கிடைக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றுதல், ஆடி வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பது, ஏழை எளியோருக்கு அன்னதானம் அல்லது தானம் வழங்குவது,
குடும்பத்துடன் கோவில் தரிசனம் செய்வது இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்மீக பலன் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குல தெய்வத்துடைய அருளையும் நீங்க பரிபூரணமாக நிச்சயமா பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த தவறாமல் செய்திருங்க. இந்த ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாங்க. ஏற்கனவே ஆடி மாதம் ரொம்பவே முக்கியமான மாதம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா பல கிரக நிலைகளில் அதாவது சில அதிசயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் தான் மீன ராசி நேயர்களுக்கு என்ன நடந்திருக்கு என்பதை நாம பார்க்க போறோம். ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதியான அன்றில் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இருக்கிறது. 12 வருடங்களுக்கு பிறகு சிவராஜ் யோகத்துடன் ஆடி மாதம் ஆனது பிறக்கிறது. சூரியனும் குரு பகவானும் வீட்டில் இணைந்து உச்ச பலத்துடன் இருப்பதுதான் சிவராஜ் யோகம். இந்த மாதத்தில் சூரியன், புதன், குரு கடகராசில பயணிக்க போறாங்க. சுக்கிரன் பாத்தீங்கன்னா கன்னி வீட்டில் பயணிக்க போகிறார். செவ்வாய் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து இருக்கிறார். புதன் பகவான் வக்கரமாக இருக்கிறார். ராகு கேதுவின் தாக்கம் இந்த மாதம் அதிகமாகவே இருக்கிறது. சுக்கிரன் ராகுனுடைய சேர்க்கையால் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். ஸோ இப்போ மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை பார்க்கும்போது குல தெய்வ கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு யோகத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இதனால தீரலாம். தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்கும். தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்திடும். தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் ரீதியாக நம்பிக்கை ஏற்படலாம். எல்லா விஷயத்திலுமே ஏற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாச கோளாறு, அலர்ஜி, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் கண்டிப்பா அவசியம். பிள்ளைகள் விஷயத்துல ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதுதான் இப்ப நல்லது. அவர்களுடைய வண்டி வாகனங்களில் அதீத கவனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அம்பாள் வழிபாடு இந்த காலகட்டம் நீங்க செய்து வந்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்ப்பிணிகளாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆடி 9ஆம் தேதிக்கு பிறகு மீனராசி நேயர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. இந்த நேரத்துல உங்களால முடிந்தால் இந்த தெய்வ வழிபாட்டை மட்டும் மறக்காமல் செய்து வாருங்க. ஏன்னா இதன் மூலம் நிறைய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்க முடியும். மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய நியூ அப்டேட்டான தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா அமைந்திருக்கலாம். தேங்க்யூ.